போன கேள்வி பதில் வகுப்புல ஜோதிஷம் சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். பொதுவா ஜோதிஷம் அப்படிங்கிறது வானியல் அறிவு, அஸ்ட்ரானமி. அதுல ஒரு பகுதி அஸ்ட்ராலஜியும் இருக்கு. ஜோதிஷம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்கள் உடையது. இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அந்த ரெண்டும் பத்தி நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட 5 விஷயங்களை சொல்றதுனால இது பஞ்சாங்கம்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்முடைய நாட்டு பாரம்பரிய கணக்குப்படி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப ஜூலை 20ஆம் தேதி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அவங்க முடிவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான விளக்கமும் கிடையாது. ஆனா நாம ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றோம், இன்னைக்கு ஆடி மாசம் சொல்றோம், கிருஷ்ண பக்ஷம் சொல்றோம், ஏகாதசி திதி சொல்றோம், जी ऑडियो वीडियो ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆனது மாதிரி இருக்கு. இப்ப பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்படி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் வானியல் இயக்கம் சம்பந்தமா, வானத்துல உள்ள பொருட்கள் சம்பந்தமா காரணங்கள் இருக்கு. இது 60 வினாழிகை ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள், இப்படி ஒரு வாரம், ஒரு மாதம், 12 மாதம் சேர்ந்தா ஒரு வருஷம். இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நமக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள், வானியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு. இது இப்படியே போய் எங்க வர போகும் அப்படின்னா, யுகங்கள், சதுர்யுகங்கள், ஒரு பிரம்மாவுடைய பகல், ஆவணி அவிட்டம் ஒண்ணு வருது. பொதுவாக விசேஷ பூஜைகளும் பண்ணுவாங்க. ஆவணி அவிட்டத்துக்கு மகா சங்கல்பம் சொல்லுவாங்க. ஆத்திய பிரம்மணக துதிய பரார்த்தே, அதாவது பிரம்மாவுக்கு 50 வயசு முடிச்சு 51வது வயசுல இருக்காராம். அதுக்குள்ள எவ்வளவு வருதுன்னா 14 மனுக்கள் இருக்காங்க. ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம். அப்புறம் ஒரு சதுரகம்னா என்ன, இப்படி பெரிய 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 கணக்கெல்லாம் இந்த அஸ்ட்ரானமிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு இருக்கு. அமெரிக்கக்காரங்க வாயோஜர்னு ஒண்ணு அனுப்புறாங்க. அது இப்பதான் ஒரு ஒளியாண்டு தொலைவை தாண்டி இருக்குதான். நாம இத மாதிரி மைண்ட் பாக்லிங் நம்பர் சொல்றோம். பழைய காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டப்பட்டாங்க நிறைய பேரு. இப்ப அறிவியல் வளர வளர அவங்களுக்கு அறிவும் வளர்றதுனால நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. இந்த இதுல இப்ப புதனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற, குருவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற, சுக்கிரனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற.
இதுவும் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்முடைய ஒரு நாள் வேற, நம்முடைய பித்ரு தேவதைகளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வேற. உதாரணத்துக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரவு, சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பகல். அப்போ நமக்கு சந்திரமான கணக்குப்படி ஒரு மாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இனி பொதுவா அமாவாசை பித்ருக்களுக்கான வழிபாட்டுக்கான நாள், பௌர்ணமி தேவர்களுக்கான வழிபாட்டுக்கான நாள். இப்படி 6 மாசங்கள். ஆனா உதாரணமா ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயனம் தொடங்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரியன் வடக்கு அச்சம் போயிட்டு இதெல்லாமே போறது மாதிரி, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம். பூமியிலிருந்து பாக்குற நமக்கு நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பேசணுமோ அப்படி பேசுறோம், அவ்வளவுதான். சூரியன் வடக்கு அச்சம் போயிட்டு தெற்கு பார்த்து அவருடைய பயணத்தை தொடங்குறதுனால தட்சிண அயனம், தெற்கு பார்த்து அவருடைய பயணத்தை தொடங்குறதுனால, அயனம்னா வழி, தெற்கு வழி பயணத்தை தொடங்குறதுனால தட்சிண அயனம். ராம அயனம், ராமனுடைய வழியை பத்தி சொல்றதுனால, வாழ்க்கையை பற்றி சொல்றதுனால ராம அயனம். அது இலக்கணப்படி ராமாயணம் ஆயிரும். தட்சிண அயனம் தட்சிணாயனம் ஆகும். இனி அவரு தெற்க எக்ஸ்ட்ரீம் தூரம் போயிட்டு வடக்கு பார்த்து வரும்போது அது உத்தர அயனம், சேரும்போது உத்தராயணம் அப்படின்னு இலக்கணப்படி மாறிடும். அது தை 1ஆம் தேதி அப்படின்னு பொதுவான கணக்கு. இதுல ரொம்ப மைன்யூட் கணக்குல கொஞ்சம் வித்தியாசங்கள் வரலாம். ஏன்னா உலகத்தினுடைய போக்குல நிறைய மாற்றங்கள் அப்பப்ப ஏற்படும். அதையும் நாம கணிச்சு வச்சிருக்கிறோம். பூமி 23.5 டிகிரியில எப்பவுமே இருக்கிறது இல்ல. அது பம்பரத்தினுடைய தலைய மாதிரி அதுல இப்படி ஒரு வாப்ளிங் வரும். அதனால நம்முடைய துருவ நட்சத்திரம் 12,000 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது. வேதம் மாதிரி நூல்கள் இதை பத்தி குறிப்பு இருக்கு. வேதத்துல இந்த துருவ நட்சத்திரம் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாம அந்த சம்பவம் இத்தனை காலத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு கெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ வேதத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், இதை அடிப்படையாக வச்சு ஆராய்ச்சிகள் தொடங்கியிருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு இது சம்பந்தமா கொஞ்சம் அறிவு வருது. அதனால இப்பதான் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி 6 மாதங்கள், அதாவது உத்தராயணம் 6 மாதங்கள், தட்சிணாயனம் 6 மாதங்கள். இதுல தட்சிணாயனம் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு. உத்தராயணம் 6 மாதங்கள்ங்கிறது தேவர்களுக்கு பகல். அப்போ நமக்கு இரவு பகல்ங்கிறது பூமி தன்னைத்தானே சுழலும் போது சூரியன் சூரிய வெளிச்சம் வந்து போகிறது. அதை அடிப்படையா வச்சு நம்முடைய ஒரு நாள கணக்கு போடுறோம். பித்திருக்களுக்கு சந்திரன் வளர்பிறை தேய்பிறை வச்சு 15 நாள் தோராயமா அவங்களுக்கு இரவு பகல். தேவர்களுக்கு 6 மாதங்கள், இந்த தட்சிணாயன 6 மாதங்கள் அவங்களுக்கு இரவு, அடுத்தது உத்தராயண 6 மாதங்கள் அவங்களுக்கு பகல். இதை பத்தியும் 8வது அத்தியாயத்துல கீதையில சில மேம்போக்கான குறிப்புகள் வருது. இந்த டீட்டெயில் அங்க வரல. ஆனா உத்தராயணம் தட்சிணாயனத்தை பத்தி அங்க வருது. நாம இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கீதைக்கு அஸ்திவாரம் பலமா போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சாதுர்மாசியம் அப்படிங்கிறதுல இது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். யாமினி அம்மா வரலைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த கேள்வி கேட்டாங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாசம் சாதுர்மாசியம் வச்சுக்கிட்டா, இந்த 4 மாசமும் தேவர்களுடைய 6 மாசத்துல, அதாவது ஒரு இரவுல
ஒரு 3/2 பங்கு. இனி 1/3 பங்கு பாக்கி. அது கார்த்திகை மார்கழி. இந்த கார்த்திகை மார்கழி நமக்கு அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3:45 நாழிகை பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கணக்கு போடுறது கார்த்திகை மார்கழி. பொதுவா அந்த கார்த்திகை மார்கழியில நமக்கு சபரிமலை சீசன் அப்பதான் தொடங்குது நமக்கு தெரியும். திருப்பாவை திருவம்பாவை அப்பதான் இருக்குது நமக்கு தெரியும். பொதுவா இந்த நாட்கள்ல நாம அதிகாலையில எழுந்து இறைவனை வழிபடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம். பெண்கள் திருப்பாவை திருவம்பாவை படிப்பாங்க, ஆண்கள் சாமியை சரணயப்பா போடுவாங்க. எல்லாருமே அதிகாலையில சூரிய பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இறை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வருது. அதுக்கு ஒரு காரணம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாகவும் இந்த 2 மாதங்கள் இருக்கிறது. அதனால சாதுர்மாசிய விரதம் சன்னியாசிகள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு தேவருடைய இரவு அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மழை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னேன், கூடுதலாக இது கூட ஒரு காரணமா இருக்கலாம்.